நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் செய்திகளை பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய தரப்புல இருந்தே பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில முக்கியமான விஷயத்தை தேர்தல் ஆணையத்துடைய தலைமை அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அவருடைய தலைமையிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிரஸ் ரிலீஸ்ல வந்து வந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். அதுல தெரிஞ்ச தகவல்களை விட்டுட்டு இப்ப அவசியமா இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் இதுல நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தொடர்ச்சியா அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம பார்க்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுறது எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன சின்ன சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு அந்த 2002 பத்தி தகவலே தெரியாட்டினாலும் நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த முதல் பெட்டியை மட்டும் நிரப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு நாங்க இந்த டிசம்பர் 9 அப்ப டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் கொண்டு வரோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை இன்னைக்கு முதல் தடவையா முழுசாவே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, முழுசாவே உங்களுக்கு 2002 பத்தி தகவலே தெரியல, 2வது பெட்டி 3வது பெட்டிக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியலன்னு சொன்னாலும் உங்க கையில ஃபார்ம் வந்திருந்தா அந்த முதல் பெட்டியை மட்டும் நிரப்பிடுங்க. அந்த 4 கேள்வி 5 கேள்வி முதல் பெட்டியில இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆதார் நம்பரு, போன் நம்பரு, அப்பா அம்மா, துணைவியரின் பெயர், இதை மட்டும் நிரப்பி கொடுத்துட்டா போதும். டிசம்பர் 9க்கு பெயர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து டிசம்பர் 9க்கு பெயர் வர்றதுதான் செலக்ட் ஆன லிஸ்டுடைய அடையாளமான்னு கேட்குறாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி தான் கடைசி லிஸ்ட். ஆமா, பிப்ரவரி 7ஆம் தேதி. இப்போ நம்ம எப்போ எங்க இருக்கோம், இப்போ நம்ம வந்து டிசம்பர் அடைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. டிசம்பர்ல வரக்கூடியது ஃபைனல் கிடையாது. டிசம்பர் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஜனவரி பிறந்து அதுக்கப்புறம் பிப்ரவரி வருது பாருங்க. அந்த பிப்ரவரியுடைய 7ஆம் தேதியில தான் நமக்கு ஃபைனல் லிஸ்ட் வரும். அப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம பெயர் வந்தாதான் நமக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு அர்த்தம். அந்த லிஸ்ட்ல பெருசா பெயர் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் 9ல வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணவங்க எல்லாத்தையுமே அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்க வந்து கேட் திறந்து விடுவாங்க. அப்ளை பண்ற சான்ஸ் கொடுப்பாங்க. அப்ப புதுசா அப்ளை பண்ணவங்க, இப்ப ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்க, விடுபட்டு போனவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து இது பண்ணி பிப்ரவரி வரும்போது உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்துடும். அப்ப மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கோ அவங்க விடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. யார் இன்னும் ஃபார்மை வந்து அந்த 2வது பெட்டி தெரியல, 3வது பெட்டி தெரியலன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்களோ அவங்க கவலைப்படாதீங்க. அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, 2வது பெட்டி 3வது பெட்டி ஃபில் பண்ணாம இருக்கிறவங்களே வந்து முதல் பெட்டியை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா, அப்ப 2வது பெட்டி 3வது பெட்டி தப்பா ஃபில் பண்ணி கொடுத்தவங்களுடைய நிலைமை. அப்ப வந்து ஃபில் பண்ணாதவங்களே ஏத்துப்பாங்கன்னா, தப்பா ஃபில் பண்ணவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த டிசம்பர் 9ஆம் தேதி அந்த லிஸ்ட்ல என்ன பண்ணிடுவீங்க, நீங்க வந்துருவீங்க. முதல்ல வரக்கூடிய டிராஃப்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்மை கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்த தேர்தல் ஆணையத்துடைய ஆப்குள்ளே போகிறத பொறுத்து தான் இருக்குது. இதில் எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டு. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயரும் என்னுடைய ஓட்டர் கார்டில் இருக்கக்கூடிய பெயரும் மேட்ச் ஆகாத காரணத்தினால என்னுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகாதான்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது சிலருக்கு அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. சிலருக்கு சப்மிட்னு வருது, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் டஸ் நாட் மேட்ச்னு வருது, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இல்லாமல் வருது, இன்னும் வந்து சிலருக்கு வந்து ப்ரீஃபில்ட் இன்ஃபர்மேஷன் வருது, இன்னும் நிறைய மாதிரி வருது. ஆமாம், சிலருக்கு வந்து டைரெக்டாக வந்து ஏதோ ஆதார் இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்குதாமா. இந்த மாதிரி என்னென்னமோ நிறைய விதமாக தான் வருது இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் ஃபார்மை எழுதிட்டீங்க, அந்த ஃபார்மை நீங்கள் வந்து பிஎல்ஓட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்றாவே அவர் என்ன பண்ணிடுவாங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. அவங்கனால அப்லோட் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க, பிஎல்ஓட்ட கொடுத்ததுக்கும் நீங்க ஆன்லைன்ல பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் வந்து என் ஃபார்மை பிஎல்ஓட்டையே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கொடுக்காம அதை என்ன பண்றேன், ஆன்லைன்ல சப்மிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஆன்லைன் 2 விஷயத்தை கேட்கும். என்ன கேட்கும்னா, நீங்க ஆல்ரெடி உங்களுடைய ஓட்டர் ஐடியில ஃபோன் நம்பர் சேர்த்திருக்கீங்களா, அதாவது இந்த ஃபார்ம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்திருக்கோமான்னு கேட்கும். ஆமா, நான் சேர்த்திருக்கேன்னு சொன்னாதான் அது உள்ள விடும். அப்போ கூட உள்ள விடும்போது என்னுடைய ஐடியில் இருக்கக்கூடிய பெயரும் என்னுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய பெயரும், அதாவது ஓட்டர் ஐடி ஆதார ஐடி ரெண்டுலையுமே பெயர் வந்து சேமா இருக்கணும். ஒரு எழுத்து கூட மாறி இருக்கக்கூடாது. என் அப்பா பேர்லாம் சேர்ந்தெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பதான் என்ன பண்ணும், அது உள்ள விடும். அப்ப இப்படி இருந்தா நான் எப்படி ஆன்லைன்ல பண்ண முடியும்னா, ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் ஐடியில வந்து பெயர் சேமா இருக்கும், ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கும். மற்றவங்களுக்குலாம் லிங்க் ஆகிருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க, ஆன்லைனில் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாரையுமே பிஎல்ஓட்ட கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. யாராலெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க நேரடியாக ஆன்லைனில் பண்ணிக்கோங்கன்னாங்க. அப்போ நம்ம பிஎல்ஓட்ட கொடுத்தவங்க எல்லாருமே நேம் சேமா இல்லாட்டினாலும் ஃபோன் நம்பரே இல்லாட்டினாலும் கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். நாம் வந்து வீட்டிலேருந்து ஆன்லைனில் பண்ணுனா தான் பேரும் நம்பரும் தேவைப்படும். ஆனால் பிஎல்ஓக்கு அது தேவையில்லை. அதனால நீங்கள் நிறைய பேர் வந்து என்னுடைய ஆதார் இருக்கக்கூடிய பேரும் ஓட்டரில் இருக்கக்கூடிய பேரும் வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னுலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வராது. அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க ஆப் மூலமா போகும்போது அது சப்மிட் ஆயிரும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சப்மிட் ஆயிருக்குது. அதனால வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு தகவல் வருதுன்னா
அதை பிஎல்ஓட்ட கேட்டு பாருங்க, இப்படி வருது என்னுடைய ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. பெருசா யாருடைய ஃபார்மும் வந்து விடுபட்டு போகவே போகாது. அவங்களுக்கு 2002 தகவலே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. தகவலே தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்னா அதை இல்லாமையுமே ஃபார்மை வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். 2002 கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, கொடுக்கணும். நம்ம சப்போஸ் இல்லாட்டினா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இல்லாட்டினாலும் உங்க ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏத்துப்பாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த முதல் பெட்டி தகவலை மட்டுமா தான் அவங்க ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கும்போது எல்லாருமே ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க, பேர் மிஸ்மேட்ச் ஆனாலும் கூட உங்களுக்கு முதல் தடவை உங்களுக்கு பெருசா லிஸ்ட்ல வந்துடும் எல்லாருக்குமே. அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு விடுபட்டு போயிருந்து அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, சும்மாலாம் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவ்வளோதானா, இனி ஓட்டர் ஐடியே எனக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க டிசம்பர் 9க்கு அப்புறம் டிசம்பர் 10லேருந்து நியூ ஃபார்ம் வந்து எழுதி கொடுக்கணும். நியூ ஃபார்ம்னா என்னன்னா, எங்கிட்ட இதுவரையும் ஓட்டுரிமை வந்து இல்லை, இனிமேல் தான் நான் வாங்க போறேங்கிறதா அதோடைய அர்த்தம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் பல தடவை நடந்திருக்கு. இப்போ 2002 பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் பேர் வரல, ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய பேர் என்ன இருக்குது, கேன்சல் ஆகிருக்குது. இடம் மாறினால என்ன இருக்குது, கேன்சல் ஆகிருக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2003 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து மறுபடியும் வந்து ஃபார்ம் 6 கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓட்டுரிமை வாங்கியிருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த தடவை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மிஸ் ஆகிட்டா கூட நீங்கள் டிசம்பர் 10 வந்து மறுபடியும் வந்து ஃபார்ம் 6 வாங்கி புதுசாக வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதிப்பட்டியலில் உங்கள் பேர் வந்துடும். மொத்தத்தில் எஸ்ஐஆர் 2025 நீங்கள் இருப்பீங்க. இந்த 2025 ஃபார்மை கரெக்டாக பண்ணவங்களும் இருப்பாங்க. ஃபார்ம் ஒருவேளை ரிஜெக்டே ஆகி அவங்க பேரே வராட்டினாலும் அவங்க புதுசாக கொடுத்து இருப்பாங்களோ தவிர மற்றபடி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி புதுசாக இனிமேல் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ எனக்கு ஃபார்ம் வரல, நான் தொகுதி மாறினால எனக்கு ஃபார்ம் வரல, என் பேர் வந்து இன்ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லுது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில காரணத்துக்காக உங்களுடைய கார்டு வந்து எங்கேயோ வந்து கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த தடவை ஃபார்ம் வந்திருக்காது. ஆனால் நீங்களும் என்ன பண்ணலாம்னா டிசம்பர் 10க்கு வந்து புது ஃபார்மை கொடுத்து நீங்கள் வந்து ஓட்டுரிமை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசம்பர் 9ஆம் தேதி நிறைய அறிவிப்புகள் வரும். அந்த அறிவிப்புகளை எதிர்பார்த்துருங்க. அதை கொஞ்சம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டட்னு வந்திருக்கும். சரி அவ்வளோதான் வேலை முடிச்சு நீங்கள் விட்டுறாதீங்க. டிசம்பர் 9ஆம் தேதி சில அறிவிப்புகள் வருமாமா, அதையும் எதிர்பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன தெரியுங்களா, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறவங்கள விட்டுருவாங்க. அது இல்லாமல் இந்த 2002 இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியல, சுத்தமாகவே காலியாக இருக்குன்னா அவங்கள வந்து ஆவணங்களுக்காக வந்து அழைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், நம்மளது வந்து ஆவணம் கேட்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்காவையாது டிசம்பர் 9ல் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த தடவை ஃபார்மை கொடுத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்துருவாங்க. இறுதி பட்டியலுக்குள்ள வேணுங்கிறவங்கள்ட்ட ஆவணம் வாங்கிப்பாங்க. புதுசாக வந்து கொடுக்கணுங்கிறவங்களும் என்ன பண்ணலாம், டிசம்பர் 10க்கு மேலே நியூ ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இதில் இந்த ஃபார்மே சப்மிட் பண்ணாதவங்க, இந்த தடவை ஃபார்மே வராதவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க 2 பேர் தான் என்ன ஆவாங்கன்னா டிசம்பர் 9ல் வந்து லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி இறந்தவங்க, தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்க, டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க, அதாவது பல இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை இருந்திருக்கும், அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் அப்டேட் செய்திகளை பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியாக தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.